ரூபாய் 2222 கோடி போச்சு. மொத்தமாக ஒரே நாளில் காலி. ஹார்முஸில் சுக்கு நூறாக உடைந்த அமெரிக்க ட்ரோன். அதிர்ச்சியில் ட்ரம்ப். ஈரானுடனான மோதல் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ரூபாய் 2222 கோடி மதிப்புள்ள அதிநவீன கண்காணிப்பு ட்ரோன் விபத்துக்குள்ளாகி அழிந்ததாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமானி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இம்மாதம் 9ஆம் தேதி ஹார்முஸ் ஜலசந்தி அருகே சர்வதேச வான்வெளியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடற்படையின் MQ-4C ட்ரைடன்ட் ரக ட்ரோன் திடீரென மாயமானது. சுமார் 50,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த ட்ரோன் அடுத்த சில நிமிடங்களில் 10,000 அடிக்கு கீழே இறங்கி ரேடார் பார்வையிலிருந்து மாய்ந்தது. இந்த ட்ரோனின் மதிப்பு சுமார் $238 மில்லியன், இந்திய மதிப்பில் சுமார் 2222 கோடி ஆகும். இதுகுறித்து அமெரிக்க கடற்படை தரப்பில் கூறுகையில், தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த ட்ரோன் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் மீது ஈரான் தரப்பிலிருந்து எந்தவித தாக்குதல் நடத்தப்படவில்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏற்கனவே இந்த போரில் 3 F-35 போர் விமானங்கள் அமெரிக்கா இழந்த நிலையில் இந்த ட்ரோன் வீழ்ச்சி அந்நாட்டிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் இரு நாடுகளும் 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருந்தன. ஆனால் நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பான பாகிஸ்தான் தலைமையில் நடைபெற்ற மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்துள்ளது. இதனையடுத்து ஈரானின் முக்கிய பொருளாதார பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முழுமையாக முற்றுகையிடும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதனால் பாரசீக வளைகுடா பகுதியில் போர் மேகங்கள் மீண்டும் சூழ்ந்துள்ளன.